நேற்றைய தினம் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய பெண்கள் மகாநாடு, அதாவது மகளிர் தினத்தை முன்னிட்டு மாபெரும் அளவில் பெண்கள் மகாநாடு பிடி சிறிசேன மைதானத்திலே கொழும்பிலே நடைபெற்றது. மீண்டும் ஒரு முறை மக்கள் எம்பக்கம்தான் இருக்கின்றார்கள் என்ற பலத்தை ஒரு முறை நாங்கள் அரசாங்கம் என்ற ரீதியிலே நிரூபித்திருக்கின்றோம். இங்கே அனைத்து ஏனைய இடங்களில் நடைபெற்ற மகளிர் தின நிகழ்வுகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலரை தான் அங்கே கட்சிகள் வைத்திருந்து அவர்களுடைய மகளிர் மாநாட்டை நடத்தியிருந்தார்கள். ஆனால் எங்களை குறிப்பாக வட மாகாணத்திலிருந்து பாரிய அளவு தொகையிலான பெண்கள் இந்த மகளிர் மாநாட்டில் கலந்து கொண்டது விசேட அம்சமாகும். அந்த வகையிலே எங்களுடைய அரசாங்கத்தினுடைய நம்பிக்கை, அதே போல் அரசாங்கத்திற்கான ஆதரவு வடக்கு கிழக்கு உட்பட இலங்கையின் அனைத்து பிரதேசங்களிலும் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றது. எதிர்கட்சிகளின் போலியான பிரசாரங்களை இந்த மகாநாடு தகர்த்தெறிந்திருக்கின்றது. அதே போல அண்மையிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்ற வளைகுடா யுத்தத்தின் காரணமாக ஈரானிய கடற்படை கப்பல் தாக்கப்பட்ட விடயம், அதிலே அந்த கப்பலிலே உயிருக்காக போராடி கொண்டிருந்த அந்த மாலுமிகளை நாங்கள் எங்களுடைய பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற ரீதியிலே, மனிதாபிமான ரீதியிலே, சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நாங்களே அவர்களை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளோம். அதே போல ஏனையவர்களை குறிப்பிட்ட இடத்திலே தங்க வைத்திருக்கின்றோம். அதே போல் இறந்தவர்களின் உடலங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கின்றோம். அது குறிப்பிட்ட காலப்பகுதியிலே அது வழங்கப்படும் சட்டத்திட்டத்துக்கு அமைவாக. அதைவிட இன்னொரு கப்பலில் வந்தவர்களை மீட்டு அவர்களுக்கு இலவச விசாவினை வழங்கி இருக்கின்றோம். ஒரு மாதத்திற்கு பிரச்சனைகள் தணிகின்ற போது நிச்சயமாக அவர்கள் மீளவும் அவர்களுடைய நாட்டுக்கு அனுப்பப்படுவார்கள். இவ்வேளையிலே பாராளுமன்றத்திலும் வெளியிலேயுமே எதிர்கட்சிகள் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்களை எம்மீது சுமத்தி இருந்தார்கள். மாறி மாறி ஒரு தடவை அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றும், ஒரு தடவை ஏன் அவர்களை காப்பாற்றினீர்கள், இதன் மூலமாக எங்களோட நாட்டுக்கு பிரச்சனை வரலாம் என்ற ரீதியிலும் அவர்களுடைய கருத்துக்கள் இருந்தது. மீண்டும் ஒரு முறை சஜித் பிரேமதாசா கனவில் இருந்து மீண்டு வந்திருக்கின்றார் போல் இருக்கின்றது, பகல் கனவு. அந்த வகையிலே அவர் கூறியிருந்தார், உங்களுக்கு இந்த பிரச்சனையை கையாள முடியாவிட்டால் எங்களிடம் ஆட்சியை தாருங்கள், நாங்கள் சாதித்து காட்டுகிறோம் என்று. அவர்கள் 30 வருடமாக சாதித்தது மக்கள் அனைவருக்கும் தெரியும். அவர்களால் இயலாத காரியம் ஒன்றை செய்ய முடியும் என்று மக்களை நம்ப வைக்க முயற்சி செய்கின்றார்கள். நிச்சயமாக அது கனவிலும் நடக்காது அவர்களுக்கு. அவர்கள் இவ்வாறு கூச்சல் இட்டுக்கொண்டே தங்களுடைய அரசியல் வாழ்வை முடித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அவர்களுக்கு இருக்கின்றது. எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களுடைய ஸ்திரத்தன்மையை நாங்கள் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். அத்தோடு நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட மீனவர்கள் கடற்தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சரை சந்தித்திருந்த போது டிட்வா புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பாக அவர்கள் அமைச்சரிடம் எடுத்து கூறியிருந்தார்கள். பல மீனவர்களுடைய படகுகள் சேதமடைந்திருக்கின்றன. அதே போல சில படகுகள் காணாமல் போயிருக்கின்றன. பாரிய அளவிலான மீன்பிடி வலைகள் இல்லாமல் போயிருக்கின்றது. இவை அனைத்திற்கும் நிவாரணம், அதே போல புதிய படகுகளை கொள்வனவு செய்வதற்குரிய வசதிகள் அல்லது சிதைவடைந்த படகுகளை திருத்தி இலவசமாக கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதாகவும், அதே போல வலைகளை இழந்த மீனவர்களுக்கு வலைகளை பெற்றுக் கொடுப்பதற்குரிய ஒழுங்குகளை செய்து கொடுப்பதாகவும் அமைச்சர்கள் வாக்குறுதி அளித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஒரு நிவாரண பொதி வழங்கப்பட வேண்டும் என்ற வகையிலே ஜனாதிபதி கலந்து கொண்ட கூட்டத்திலே, மன்னாரில் இடம்பெற்ற கூட்டத்திலே கூறியது போல அந்த விடயத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு அதை வழங்குவதற்குரிய ஒழுங்குகளை செய்து கொடுப்பதாகவும் வாக்குறுதி அளித்திருந்தார். எம்மை பொறுத்தவரையிலே நம்முடைய அரசாங்கம் நிச்சயமாக மக்களினுடைய அரசாங்கம் என்ற வகையிலே அவ்வப்போது மக்களுக்கு ஏற்படுகின்ற அசௌகரியங்கள், பிரச்சனைகளுக்கு நேரடியாக சென்று அவர்களுடைய குறைகளை கேட்டு அவர்களுடைய குறைகளை அவ்வப்போது நிவர்த்தி செய்து வருகின்றோம். அந்த வகையிலே வருகின்ற இந்த வாரத்திலே 2 துறைசார் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள்
வவுனியா மாவட்டத்துக்கு விஜயம் செய்ய இருக்கின்றார்கள். குறிப்பாக வருகின்ற 12ஆம் தேதி காணி விவசாயம், கால்நடைகள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேரி லால்காந்த் அவர்கள் வவுனியாவுக்கு விஜயம் செய்ய இருக்கின்றார். அதே போல வருகின்ற 11ஆம் தேதி புதன்கிழமை பிரதி கல்வி அமைச்சர் வவுனியா மாவட்டத்துக்கு விஜயம் செய்து நேரடியாக இந்த பாடசாலைகளை சென்று தரிசிக்க இருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் பல ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வாறு ஒரு அமைச்சர் பாடசாலைகளுக்கு விஜயம் செய்து தரிசிப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் நேரடியாக எங்கள் பகுதியிலே இருக்கின்ற குறைகளை, பிரச்சனைகளை அவர்கள் நேரடியாக பார்க்கும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய லாபங்கள் அதிகமாக இருக்கின்றன. அந்த வகையிலே எங்களுடைய பிரதேசத்தினுடைய மாணவர்கள், அதே போல் ஆசிரியர்கள், அதிபர்கள் எதிர்நோக்குகின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நேரடியாக அவருக்கு காணக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல அவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது தங்களது பிரச்சனைகளை நேரடியாக அமைச்சருக்கு எடுத்து கூறுவதற்கு. எனவே இவ்வாறு எதிர்வரும் காலங்களிலும் ஒவ்வொரு துறைசார் அமைச்சர்களை நிச்சயமாக அழைத்து வந்து எமது பிரதேசம், குறிப்பாக இந்த வவுனியா முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மக்கள் எதிர்நோக்குகின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை நிச்சயமாக எங்களது அரசாங்கத்தில் பெற்றுக் கொடுப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது.